ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தினம் தினம் 100 கேள்விகள் அடங்கிய பிடிஎஃப்களை உங்க போனுக்கே அனுப்பும் திட்டத்தின்படி 100 முக்கியமான அறிவியல் கேள்விகள் அடங்கிய செட் 10 பிடிஎஃப் இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் அனுப்பியிருந்தேன். அதற்கான விடைகளை தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். கொஷின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு ஆன்சர் சொல்றேன். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு காலைல அனுப்பின இந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா கடகடன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கல அப்படின்னா ஒரு பேப்பர் பேனாவில் நான் சொல்ற ஆன்சரை குறிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி சயின்ஸ், சோசியல், தமிழ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா முக்கியமான கேள்விகளையும் முடிச்சிருவோம். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பிஏ அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8th, 9th, 10th புக்ஸ்ல இருந்தா அதிக கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அனுப்ப போற பிடிஎஃப்ஸ்ல 8th, 9th, 10th அதிகமாக கவர் பண்ணி உங்களுக்கு தரேன். நீங்க இந்த ஃப்ரீ பிடிஎஃப் பிளானுக்கு புதுசு அப்படின்னா நீங்க நம்ம சேனலோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல தான் நான் கொஸ்டின் பேப்பர்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் தெரியாதவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு சயின்ஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ்ல இருந்து 50 கேள்விகள், வேதியியல் இருந்து 20 கேள்விகள், உயிரியல் இருந்து 30 கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். இன்றைய தொகுப்பின் முதல் கேள்வி, எஸ்ஐ அலகு என்பது என்ன? எஸ்ஐ அலகு என்பது என்ன? எஸ்ஐ அலகு என்பது ஒரு பன்னாட்டு அலகுமுறை. திண்மக்கோணம் என்பது டேஷ் அளவாகும். திண்மக்கோணம் இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வழி அளவு. என்ன விடை? வழி அளவு. அடிப்படை அலகுகள் அதை ஏதாவது மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு போட்டு கிடைக்கிறது வழி அளவு. திண்மக்கோணம் அப்படிங்கிறது ஒரு வழி அளவு. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். இந்த கேள்வி கண்டிப்பா இடம்பெறுங்க, புக் பேக்லயும் இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றுள் எம்முறையை பின்பற்றலாம். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்கணும் அப்படின்னா பின்வருவனவற்றுள் எந்த முறையை பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை குறைத்தால் ஒரு பொருளின் சமநிலை அதிகரிக்கப்படும். அடுத்த கேள்விக்கு போலாம். பாஸ்கல் விதி பின்வரும் எதில் பயன்படுகிறது? பாஸ்கல் விதி என்பது எதில் பயன்படுகிறது? இந்த மாதிரி பயன்பாடுகள் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. பாஸ்கல் விதி பின்வரும் எதில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரியல் உயர்த்தியில பயன்படுது, தடை செலுத்தியில பயன்படுது, அழுத்தப்பட்ட பொதி அதுல பயன்படுது. ஆகவே மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான விடை. ஓய்வு நிலையில் உள்ள பொருளால் உணரப்படும் உராய்வு. ஓய்வு நிலையில் உள்ள பொருளால் உணரப்படும் உராய்வுக்கு என்ன பெயர்? நிலை உராய்வு அப்படின்னு பெயர். ஆப்ஷன் பி, நிலை உராய்வு. மைய விலக்கு விசை ஒரு டேஷ். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னா மைய விலக்கு விசை என்பது மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. அதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின், 10th ஸ்டாண்டர்டு. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்த மாற்றத்திற்கு சமமானது. நண்பர்களே, இப்போ நான் கொடுக்குற இந்த தொகுப்புல புக் பேக்கும் இருக்கும், புக் இன்சைடும் இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்விகளை நம்ம தொடர்ந்து எக்ஸாம் வரைக்கும் பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா முக்கியமான கேள்விகளும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இது. இதை மட்டும் படிச்சா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா 90% நான் முக்கியமான கேள்விகள்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா இதுல இருந்து தான் கேள்விகள் வருமா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. யார் பாஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இல்லையா, 8th, 9th, 10th. 8th, 9th, 10th சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட் காப்பியாவது புக்கை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சிலபஸில் எந்த பாடங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். மேக்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் கண்டிப்பாக புக் பேக் கொஷினாவது படிச்சிருங்க. தமிழில் நூல்வெளி படிச்சிருங்க. நூல்வெளியை நான் தொகுத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். எனக்கு நேரம் பத்தலை சார், நிறைய சொல்கிறீங்க ஆனால் கொடுக்க மாட்டீங்களே. ஒவ்வொரு நாளைக்கும் டைம் டேபிள் போட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கே டைம் பத்தலை, அதுதான் விஷயம். சரி, நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா நான் தரேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்னவாகும்? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக நகரத் தொடங்கும். பொருட்களின் வெப்பநிலை டேஷ் பாயும் திசையை தீர்மானிக்கிறது.
பொருட்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையினை தீர்மானிக்கிறது. இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளோட வெப்பம் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் இங்கே இன்னொரு பொருள் நான் வைக்கிறேன், ஒட்டினா மாதிரி வைக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒட்டி வைக்கும் பொழுது இதோட டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா பொருட்களின் வெப்பநிலை, இப்போ இந்த பொருளோட வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ், இந்த பொருளின் வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ்னா இப்போ வெப்பநிலை வெப்ப ஆற்றல் இந்த புறமாக பாயும். வெப்ப ஆற்றல் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது அப்படின்னு பொருள் இருக்கு. அடுத்த கேள்விக்கு போலாம். வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை டேஷ் நிலையில் உள்ளது எனலாம். வெப்ப தொடர்பில் உள்ள, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று 100 டிகிரி செல்சியஸ், இன்னொன்று 60 டிகிரி செல்சியஸ் சொன்னேன். இப்போ ரெண்டு பொருளுமே ஒரே வெப்பநிலைன்னு வச்சுப்போங்க. சமமாக இருந்தால் அவை எந்த நிலையில் உள்ளது எனலாம்? வெப்ப சமநிலையில் உள்ளது. வாயு பொருட்கள் திரவமாக மாறும் நிலைக்கு என்ன பெயர்? வாயு பொருட்கள் திரவமாக மாறும் நிலைக்கு என்ன பெயர்? குளிர்தல் என்று பெயர். வெப்ப கடத்தலில் வெப்பமானது டேஷ் பரவுகிறது. வெப்பமான பகுதியில் இருந்து குளிரான பகுதிக்கு பரவுகிறது. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்க வருகிறது? திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே, எல்லாமே வெப்ப ஆற்றலை, அதிக வெப்ப ஆற்றலை உட்க வரும். திண்ம பொருட்களில் எதன் மூலம் வெப்ப மாற்றம் ஏற்படும்? எதன் மூலம் வெப்ப மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல். திண்ம பொருட்களில், அதாவது திடப்பொருட்களில் வெப்ப கடத்தல் மூலம் வெப்ப மாற்றம் ஏற்படும். வெப்பம் என்பது ஒரு வகையான டேஷ். வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். வெப்பம் என்பது ஆற்றல். ஆற்றலின் அலகு, ஆற்றலின் அலகு என்ன? ஆற்றலின் அலகு ஜூல். அப்போ வெப்பத்தின் அலகும் ஜூல் தான். கலோரி என்ற அலகிலும் அளக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்க ஒரு கேள்வி படிக்கும்பொழுது அது தொடர்பாக நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி படிச்சு வச்சுக்கணும். கலோரி என்பது எதனுடைய அலகு? நான் சொல்லிட்டேன், கலோரி என்பது வெப்பத்தின் அலகு. வெப்பம் என்பது ஒரு ஆற்றல், ஆற்றலின் அலகு ஜூல், இன்னொரு அலகு கலோரி அப்படின்னு சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் எது நற்கடர்த்தி? எது நற்கடர்த்தி? கடர்த்தி கடர்த்தின்னு சொல்றேன். எது நற்கடர்த்தி? கீழ்கண்டவற்றுள் எது நற்கடர்த்தி? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல வெள்ளி என்பது ஒரு நல்ல கடத்தி. டேஷ் என்பது ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி ஆகும். ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தினை அளவிடும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். விட என்ன? அம்மீட்டர். இந்த கேள்வி நான் போன தடவை தப்பா சொல்லிட்டேன். மின்னூட்டத்தின் அலகு என்ன? நம்ம ஒரு கேள்வியை தப்பா சொல்றோம்னா அதை கண்டிப்பா நான் திருத்தி சொல்லிடுவேன். அதனால டோன்ட் வரி நண்பர்களே. மின்னூட்டத்தின் அலகு என்ன? மின்னூட்டத்தின் அலகு கூலும். விட என்ன? மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஓரலகு நேரத்தில் டேஷ் நகர்வது மின்னோட்டம் ஆகும். ஓரலகு நேரத்தில் மின் துகள் நகர்வது மின்னோட்டம் ஆகும். டேஷ் அணுவின் உட்கருவை சுற்றி பல்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அதாவது அணுவின் உட்கருவை சுற்றி பல்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருபவை எவை? எலக்ட்ரான்கள். விட என்ன? அணுவின் உட்கருவை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளில் சுற்றி வருபவை எலக்ட்ரான்கள். ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன? ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன? ஒரு பொருளானது எலக்ட்ரானை இழந்து நேர் மின்னூட்டம் அடைகிறது, எலக்ட்ரானை ஏற்றால் எதிர் மின்னூட்டம் அடைகிறது அப்படின்னு பேரு. ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் வெப்பமேறல் என்று அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேதி விளைவின் எடுத்துக்காட்டு. மின் முலாம் பூசுதல் வேதி விளைவிற்கான எடுத்துக்காட்டு. அடுத்த கேள்விக்கு போலாம். கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின்னாற்றலின் அலகு. கிலோவாட் மணி என்பது மின் ஆற்றலின் அலகு. காந்தம்
தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல என்ன காரணம்? காந்தம் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் என்ன? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல சுத்தியலால் தட்டுவதால். ஒரு காந்தத்தை நீங்க வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னாலும் அது தன்னோட காந்தத்தன்மையை இழக்கும். அப்புறம் ஆப்போசிட் போல்ஸை அடிக்கடி நம்ம சேர்த்து ட்ரை பண்றோம் இல்லையா, அப்பயும் ஒரு பொருள் தனது காந்தத்தன்மையை இழக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. கீழ்கண்டவற்றுள் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நிக்கல். விட என்ன? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல நிக்கல். டேஷ் காந்த பொருட்கள் சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்த புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். டேஷ் எந்த காந்த பொருட்கள் சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்த புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கும். அது எந்த காந்தம் பாத்தீங்கன்னா டயாகாந்தங்கள். காந்த புலத்தில் ஒரு சிறிய திசை காட்டி வைப்பதன் மூலம் ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள டேஷை அறியலாம். எதை அறியலாம்? காந்த புலத்தில் ஒரு சிறிய திசை காட்டியை வைப்பதன் மூலம் ஒரு காந்தத்தை சுற்றியுள்ள காந்த புல திசையை அறியலாம். எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் டேஷ் என அழைக்கப்படுகிறது. எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் படுகதிர் எனப்படுகிறது. விட என்ன? படுகதிர். அடுத்த கேள்விக்கு போலாம். வளைந்த எதிரொலிப்பு பரப்பை உடைய ஆடிகள். வளைந்த எதிரொலிப்பு பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். அடுத்து மிக முக்கியமான கேள்வி, நீரின் ஒளி விலகல் எண் என்ன? நீரின் ஒளி விலகல் எண் என்ன? 1.33. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பத்தை உருவாக்குவது எது? பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பத்தை உருவாக்குவது எது? அதனாலதான் இதை டென்டிஸ்ட்லாம் யூஸ் பண்றாங்க. குழியாடி. இது குழியாடி. பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பத்தை உருவாக்குவது குழியாடி. எப்பொழுதும் சிறிய மாய பிம்பத்தை உருவாக்குவது அது குவியாடி. நான் ஒரு வீடியோவில் குழின்னு சொல்லிட்டேன், அதுக்கு ஒருத்தவங்க வந்து நல்லா திட்டினீங்க. என்ன? கவனக்குறைவு கூடாது. தூக்கமின்மையால சில நேரத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டுருது. எப்பொழுதும் சிறிய மாய பிம்பத்தை ஏற்படுத்துவது குவியாடி. பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பத்தை உருவாக்குவது குழியாடி. கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எங்கு தோற்றுவிக்கப்படுகிறது? கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பிம்பமானது எங்கு தோற்றுவிக்கப்படுகிறது? விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன பெயர்? அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு சுருள் விண்மீன் திரள். இளமையா இருந்தா நிறைய சுருள் முடியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுருள் விண்மீன் திரள். பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு. பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு வானியல் என்று அழைக்கப்படுகிறது. விடை என்ன? வானியல். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது டேஷ் எனப்படும். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தான் விண்மீன் திரள் அப்படின்னு பேரு. டேஷில் கிரையோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. எந்த மாதிரி சூழ்நிலையில கிரையோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது? மிக குறைந்த வெப்பநிலையில் கிரையோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. எல்லா பருப்பொருட்களும் எதனால் ஆனவை? போலீஸ் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான டாபிக். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், பருப்பொருட்களும் அவற்றின் பண்புகளும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எல்லா பருப்பொருட்களும் டேஷால் ஆனவை. எல்லா பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை. ஒரு காகிதத்தாள் பல டேஷ் அணுக்களால் ஆனது. ஒரு காகிதத்தாள்ல எத்தனை அணுக்கள் இருக்கும்? 1000லையா, கோடியிலையா, லட்சத்திலையா, மில்லியன்லையா அப்படின்னு பார்த்தா மில்லியன் கணக்கான அணுக்கள் இருக்கும். டேஷ் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனை கொண்டது. கொடுக்கப்பட்டுள்ளதுல ஒரு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனை கொண்டது எது? திண்மம் தான். திரவம்ங்கிறது நம்ம எதுல ஊற்றி வைக்கிறோமோ அந்த ஊற்றி வைக்கப்பட்ட அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதோட வடிவம் தான் திரவத்தின் வடிவம்.
திரவத்தின் பருமன் எவ்வாறு அளக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ல அளக்கப்படுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ள பருப்பொருள் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகமாக உள்ள பருப்பொருள். நெருக்கமாக இருந்தால் திண்மம், இடைவெளி அதிகமாக இருந்தால் அது வாயு. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு தனிமம் என்பது மிக சிறிய துகள்களால் ஆன டேஷால் ஆனது. ஒரு தனிமம் என்பது மிக சிறிய துகள்களால் ஆன அணுக்களால் ஆனது. ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்டுருவாங்க. நானும் சிம்பிளா சில கேள்விகள் இங்க கொடுத்துருக்கேன். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அது பாதரசம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் எது? உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் எது? சல்பர். விடை என்ன? சல்பர். கந்தகம். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை என்னங்க? இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை என்ன? இதுவரை 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான உலோகம்? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல எது மென்மையான உலோகம்? சோடியம் என்பது ஒரு மென்மையான உலோகம். பாதரசத்தின் குறியீடு என்னங்க? பாதரசத்தின் குறியீடு Hg. பாதரசத்தின் குறியீடு Hg. கம்பியாக நீளும் தன்மை பெற்றுள்ள அலோகம் எது? அலோகம். கரும்புலி செம்புலி குத்திடலாம். முக்கியமான கேள்வி. கம்பியாக நீளும் தன்மை பெற்றுள்ள அலோகம் எது? கார்பன். விட என்ன? கார்பன். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? மின்சாரத்தை கடத்தும் அலோகமும் கார்பன் தான். கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எது? கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எது? சலவை சோடா. பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொது பெயர் என்ன? பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொது பெயர் என்ன? ஆக்சுவலா ஸ்பேஸ் விட்டுருக்க கூடாது. சால்ட் பீட்டர். சால்ட் பீட்டர். அதுதான் பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொது பெயர். கலவையை உருவாக்கும் உட்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? கலவையை உருவாக்கும் உட்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இயைபு பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விடை என்ன? இயைபு பொருட்கள். அடுத்த கேள்விக்கு போலாம். பின்னக்காய்ச்சி வடித்தலில் பயன்படும் தத்துவத்தில் உள்ள வேறுபாடு. பின்னக்காய்ச்சி வடித்தலில் பயன்படும் தத்துவத்தில் உள்ள வேறுபாடு. உருகுநிலை. விடை என்ன? உருகுநிலை. மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஷ் எனப்படும். மிக அதிக வேகத்தில் சுழல செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை மைய விலக்கம் எனப்படும். விடை என்ன? மைய விலக்கம். துகள்கள் மிக அதிக இடைவெளி விட்டு அமைந்துள்ளது எதில்? இந்த கேள்வியை நம்ம வேற மாதிரி மறுபடியும் பார்க்கிறோம். வாயு. வாயுல தான் துகள்கள் மிக அதிக இடைவெளி விட்டு அமைந்திருக்கும். சமதள ஆடியில் கிடைக்கக்கூடிய பிம்பம் எதுங்க? சமதள ஆடி நம்ம பார்க்கிறோம்ல, முகம் பார்க்கும் கண்ணாடி, அது சமதள ஆடி. அதுல இடவள மாற்றம், அந்த பிம்பத்துல இடவள மாற்றம் இருக்கும். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது? விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது? அது இரு குவிய லென்ஸ். விடை என்ன? விடை இரு குவிய லென்ஸ். டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் ISRO 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. GSAT 19. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, GSAT 19. காந்தங்கள் காந்தத்தன்மையை இழப்பதற்கு காரணம் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல வெப்பப்படுத்துதல். வெப்பப்படுத்தினால் காந்தங்கள் காந்தத்தன்மையை இழக்கும். கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு, அது எது? கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு, அது எது? அது நியோடிமியம். ஆப்ஷன் டி, நியோடிமியம். கற்பனையான புவி காந்த புல வடிவத்தினை ஒத்த தோற்றமுடையது எது? கற்பனையான புவி காந்த புல வடிவத்தினை ஒத்த தோற்றமுடையது எது? விடை என்னன்னா சட்டகாந்தம். விடை என்ன? சட்டகாந்தம். அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. MRI என்பதன் விரிவாக்கம் என்ன? MRI என்பதன் விரிவாக்கம் என்ன? மேக்னெட்டிக்
ரெசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு பேர். மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இரும்பின் தாதுவான டேஷ் என்று அழைக்கப்படும் காந்தக்கல்லே வலிமையானது. இரும்பின் தாதுவான டேஷ் என்று அழைக்கப்படும் காந்தக்கல்லே வலிமையானது. இப்போ புக்கில் உள்ள ஒரு சென்டென்ஸ்லேருந்து அப்படியே கேள்வி எடுத்திருக்கோம். விடையை அப்படியே அந்த டேஷ்ல போட்டிங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மேக்னடைட், இரும்பின் தாதுவான மேக்னடைட் என்று அழைக்கப்படும் காந்தக்கல்லே வலிமையானது. டயா காந்த பொருட்களுக்கு சிறந்த உதாரணம் டேஷ். டயா காந்த பொருளுக்கு சிறந்த உதாரணம் பிஸ்மத். விடை என்ன? பிஸ்மத். பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? பின்வருவனவற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? அது மேகம். விடை என்ன? மேகம். ஓர் ஆடியில் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஷ் எனப்படும். ஓர் ஆடியில் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு. விடை என்ன? ஆப்ஷன் சி, முதன்மை அச்சு. சூரிய சமையல் கலனில், சோலார் குக்கர், அதில் பயன்படும் ஆடி எது? சார் குழி ஆடிய ஆப்ஷன்லேயே காணுமே சார். இந்த கேள்விக்கான விடை குழி ஆடி. சூரிய சமையல் கலன்களில் பயன்படும் ஆடி குழி ஆடி. அது இதுல எங்கேயுமே இல்லை. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல சரியான விடை பரவளைய ஆடி. விடை என்ன? பரவளைய ஆடி. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு அஃபிஷியல் ஆன்சருக்கியா ஒரே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. சூரிய சமையல் கலனில் பயன்படும் ஆடி குழி ஆடி தான். குழி ஆடி ஆப்ஷன்ல இல்லைன்னா பரவளைய ஆடி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு எது? மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி பூ. மஞ்சரி சூரியகாந்தி பூ. ஸ்பைரோகைராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் துண்டாதல். ஸ்பைரோகைராவில் நடைபெறும் இனப்பெருக்கம் துண்டாதல். தூதுவளையின் இருசொற் பெயர் என்னன்னு கேட்பாங்க. சொலானம், ட்ரைலோபேட்டம். இதுல சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? சொலானம் அப்படிங்கிற சொல் பேரினத்தையும், ட்ரைலோபேட்டம் என்பது சிற்றினத்தையும் குறிக்கிறது. ஓகேவா? அப்ப சொலானம் அப்படிங்கிற சொல் பேரினத்தை குறிக்கிறது. காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு. காலனி வடிவில் காணப்படும் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு வால்வாக்ஸ். எது? வால்வாக்ஸ். பிளாஸ்மோடியம் வால்வாக்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு பாசி. ஓகேவா? அடுத்த கேள்வி. உண்ணத்தகுந்த காளான், எடிபிள் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடிபிள் மஷ்ரூம், உண்ணத்தகுந்த காளான், அகாரிகஸ். டேஷ் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. பிரயோஃபைட்டுகள். பிரயோஃபைட்டுகள்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிரயோஃபைட்டுகள் அப்படிங்கிறது என்ன? அதுல வேர் எப்படி இருக்கும் அதை நீங்க சொல்லணும். டேஷ் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. இருசொற் பெயரிடும் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இருசொல் பெயரிடும் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1629. வேர், தண்டு, கிளைகள், இலைகள். இதுல இந்த தாவர உறுப்புகள்ல எதிர் புவியீர்ப்பு சார்பசைவு கொண்டது எது? வேர், தண்டு, கிளைகள், இலைகள். இதுல எதிர் புவியீர்ப்பு சார்பசைவு கொண்டது எது? தண்டு. விடை என்ன? ஆப்ஷன் பி, தண்டு. காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் எப்பகுதியில் காணப்படுகின்றன? காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் எப்பகுதியில் காணப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தோலில் காணப்படுகின்றன. விடை என்ன? அகத்தோல். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு? உள்நோக்கிய சைலம் என்பது தண்டின் சிறப்பு பண்பு. வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கின் மீது சிறிது அயோடின் கரைசலை சேர்த்தால் கிடைக்கும் நிறம் என்ன? கருநீலம். விடை என்ன? கருநீலம். முழு தானியங்கள் மற்றும் கொட்டை உணவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் சத்து எது? போலீஸ் எக்ஸாம்ல இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. முழு தானியங்கள் மற்றும் கொட்டை உணவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் சத்து நார் சத்து. புரத சோதனையில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? புரத சோதனையில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? தாமிர சல்பேட், காப்பர் சல்பேட் யூஸ் பண்ணுவாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் பி என்பது சரியான விடை. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம் போன்றவற்றில் இன்றியமையாதது எது? உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம் போன்றவற்றில் இன்றியமையாதது புரதம். விடை என்ன? புரதம். இந்த மூணுத்துக்கும், உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம், மூணுத்துக்கும் இன்றியமையாதது புரதம்.
வைட்டமின்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வைட்டமின்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாதுகாக்கும் உணவு என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி அப்படியே ட்விஸ்டடா கேட்பாங்க. பின்வருவனவற்றுள் எது பாதுகாக்கும் உணவுன்னு கேட்பாங்க. வைட்டமின்கள். அடுத்த கேள்விக்கு போலாம். தாவர எண்ணெய், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? வைட்டமின் இ. இப்போ நான் சொன்னது எல்லாமே தாவர எண்ணெய், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழத்திலிருந்து கிடைக்கிறது வைட்டமின் எதுன்னு கேட்பாங்க தனியாவே. வைட்டமின் ஈங்க. வைட்டமின் இ. வைட்டமின் பி குறைபாட்டால் வரும் நோய் எது? நோய் மற்றும் தடை காப்பியல் போலீஸ் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான ஏரியா. வைட்டமின் பி குறைபாட்டால் வரும் நோய் எது? வைட்டமின் பி குறைபாட்டால் வரும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரி. முட்டைக்கோஸ், முட்டைகள், பாலாலான தயாரிப்புகளில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? மிக முக்கியமான கேள்வி. பாலாலான தயாரிப்புகளில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே. நரம்பு பலவீனம், உடல் சோர்வு ஆகியவை எந்த நோயின் அறிகுறிகள்? நரம்பு பலவீனம், உடல் சோர்வு ஆகியவை எந்த நோயின் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரியின் அறிகுறிகள். விடை என்ன? பெரிபெரியின் அறிகுறிகள். அடுத்த கேள்வி. முளை கட்டிய பாசிப்பயிரில் காணப்படும் வைட்டமின் எது? முளை கட்டிய பாசிப்பயிரில் காணப்படும் வைட்டமின் இவை அனைத்துங்க. முளை கட்டிய பாசிப்பயிர் ஏன் முக்கியம்னா அதுல வைட்டமின் பி இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் கே இருக்கு. பாசிப்பயிர்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்றோம்ல பயிர், உளுந்து பயிர், அந்த பயிர் தான் பாசிப்பயிர். அதுல உள்ள வைட்டமின்கள் வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கே. அடுத்த கேள்விக்கு போலாம். நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது? நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது? 20%. 20 மடங்குங்க. 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுது. உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் தேவைப்படுபவை எவை? உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் தேவைப்படுபவை தாது உப்புக்கள். ஆப்ஷன் சி தாது உப்புக்கள். முருங்கை இலை டேஷ் தடுப்பானாக செயலாற்றுகிறது? ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக செயலாற்றுவது எது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ல முருங்கை இலை கொடுத்தாங்கன்னா முருங்கை இலை தான் ஆன்சர். புரியுதுங்களா? முருங்கை இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்கள் நிறைந்தது. முருங்கை இலையில உள்ள வைட்டமின்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் ஏ இருக்கு, அப்புறம் அதுல என்னென்ன தாது உப்புகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நிறைய இருக்கு, கால்சியம் நிறைய இருக்கு. பொட்டாசியம், கால்சியம், அப்புறம் இரும்பு சத்து, இரும்பு சத்து, அதுக்கப்புறம் புரதமும் இருக்கு. இது ஒரு முக்கியமான உணவு, புரதமும் இருக்கு. உலக அளவில் முருங்கை உற்பத்தி எத்தனை சதவீத முருங்கை உற்பத்தி இந்தியாவில் நடக்குதுன்னு கேட்பாங்க. உலகத்திலே கிடைக்கும் முருங்கை இலை உற்பத்தியில் இந்தியாவில் மட்டும் 80% உற்பத்தி செய்யப்படுது. முருங்கை இலையை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள், இந்தியாவிலிருந்து முருங்கை இலையை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா, ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும். அடுத்த கேள்விக்கு போலாம். வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு ஆகியவை எந்த நோயின் அறிகுறிகள்? இதெல்லாம் குவாஷியோர்கள் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, அந்த நோயின் அறிகுறிகள். பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய டேஷ் நுண்ணுயிரிகள் ஆகும். பாக்டீரியா என்பவை புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரிகள். புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரிகள். சாதாரண சளி என்பது எந்த நோய்? வைரஸ் நோயா, பாக்டீரியாவா, பூஞ்சை நோயா, புரோட்டோசோவா நோயா? சாதாரண சளி என்பது வைரஸ் நோய். அடுத்த கேள்விக்கு போலாம். டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ்கள் எவ்வகையை சேர்ந்தவை? டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான வைரஸ்கள் எவ்வகையை சேர்ந்தவைன்னு பார்த்தீங்கன்னா பிளவி வகை வைரஸ்களை சேர்ந்தவை. என்ன? பிளவி வகை வைரஸ்களை சேர்ந்தவை. எப்படி சொல்லுவாங்கன்னா டென் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டென் 1 வைரஸ், டென் 2 வைரஸ், இதெல்லாம் டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான பிளவி வைரஸின் வகைகள். சரி, டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுவுக்கு என்ன பேரு? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுவுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு பேரு. ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு பேரு. இப்போ டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த டென் 1 2 பிளவி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போந்துருச்சுன்னா ரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கும். அது இப்போ டெங்கு காய்ச்சலுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை. இது பப்பாளி இலை.
டெங்கு இருக்குல்ல, டெங்குங்கிறது டெங்கு கொசுக்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 100 மீட்டர் சுற்றளவை சுற்றி இருப்பவர்களுக்கு வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல டெங்கு கொசுக்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி 100 மீட்டர் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து இருக்கு. ஓகே. அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல் மெல்லுதல் எனப்படும். இந்த செயல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல் மெல்லுதல் எனப்படும். இந்த செயல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக முக்கியமான கேள்விங்க இதுவும். மாஸ்டிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மாஸ்டிகேஷன். கடைசி கேள்வி, ஈறுகளில் இரத்த கசிவுக்கு காரணம் டேஷ் குறைபாடு ஆகும். ஈறுகளில் இரத்த கசிவிற்கு காரணம் வைட்டமின்கள் குறைபாடு ஆகும். நண்பர்களே, இன்றைய 100 கேள்விகள் அடங்கிய தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். நாளைக்கு பொதுத்தமிழ்ல 9 11 கேள்விகள் வரைக்கும் கேட்கிறாங்க. பொதுத்தமிழ் அப்படின்னு வரும்பொழுது நூலாசிரியர், அது மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமான வரிகளை சொன்ன ஆசிரியர்கள். சரியா? சிந்துக்கு தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாடினவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுத்துக்கும் விடை பாரதியார் தான். அது மாதிரி இந்த வரியை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொன்னது யாரு? அவர் எப்போ சொன்னார்? அதை எப்போ பாடினார் அந்த பாட்டை அப்படின்னு கேட்பாங்க. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கோர் குணம் உண்டு, இதை சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம நாளைக்கு ஒரு 100 கேள்விகள் தொகுப்பை காலையில ஒரு 6 மணிக்கு அனுப்பிடுறேன். 6 இல்லைன்னா 6லேருந்து 8, மேக்சிமம் 9 மணிக்குள்ள அனுப்பிடுறேன். சரிங்களா? 9 மணிக்குள்ள அனுப்பிடுறேன். நீங்க அதுக்கான ஆன்சர் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விடைய இரவு 8 மணிக்கு நான் சொல்லிடுவேன். இன்றைய தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உண்மையாக உழைக்கும் அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உழைப்பே உயர்வு தரும். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.